டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டிவிக்கே ஜெயிச்சிருச்சு அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க தான் முன்னிலை இருக்காங்க, இதுக்கு மேலே மாற வாய்ப்பு இல்லை அப்படின்றத நமக்குமே வந்து தெரியுது. சரி, இப்போ டிவிக்கே ஜெயிக்கிறத முன்னிட்டு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இப்போவே வந்து ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்து வரது வரலாறு மிக்க ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய கிரிட்டிசிசம் வந்து இதில் வந்து விஜய் அவர்கள் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நடிகர் பின்னாடி இப்படிலாம் கூட்டம் வருமா, வந்தால் அது ஓட்டா மாறுமா அப்படின்ற பல கிரிட்டிசிசம். இதெல்லாமே தாண்டி எக்ஸிட் போலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு 14 சீட்டு ஒரு 15 சீட்டு மிஞ்சி போனால் அதுக்குள்ளே தான் வந்து ஜெயிப்பார், மேபி அவர் வந்து டெப்டி சிஎம்க்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கிரிட்டிசிசம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க ரிசல்ட் படி பார்த்தா கண்டிப்பாக அவர் சிஎம் ஆயிடுவார் அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த சினிமா ஷோவில் எதுக்கிட்ட அரசியல் பேசுகிற அப்படின்னு தான் வந்து சொல்கிறீங்க. எஸ், சினிமாவே வந்து நம்ம பேசுவோம். இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகிட்டாரு. ஸோ கண்டிப்பாக ஜனநாயகன்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டோட ஜனநாயகன் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஏன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பிளான் வந்து இருந்தது. பட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இவ்வளோ ஒரு மேசிவான ஹிட்டு ஜெயிப்பார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ ஜெயிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டைட்டில் கார்டோட தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஆல்ரெடி படம் வந்து நிறைய பேருக்கு தரும் பைரசியில் ரிலீஸ் ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க முதற்கொண்டுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படத்தை சீக்கிரம் இந்த டைட்டில் கார்டோட ரிலீஸ் பண்ணுங்க, கொண்டாட நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ படம் வெளியாகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. நீங்கள் அந்த டைட்டில் கார்டோட படத்தை பார்க்க செலிப்ரேஷன் பண்ண எந்த அளவுக்கு வந்து ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததா கமல், ரஜினி இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படத்தினுடைய ஒரு ப்ரோமோ வந்து ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இதில் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் வந்துட்டு சினிமோட்டோகிராஃபர் ராஜீவ் மேனன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கதையை வந்துட்டு நெல்சன் வந்து ராஜீவ் மேனன் கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கதை எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்பவே சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இந்த கதையுமே வந்து ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா நெல்சனோட பாணி அப்படியே இதில் இருக்கும். இதில் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு, நெல்சன் அவர்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு டவுட் இருந்திருக்கு. அதாவது பாம்பே பேஸ்டான சில சம்பவங்கள்லாம் இதில் இருக்கும்போது ஒரு டவுட் இருந்திருக்கு. அதனால் மணிரத்னத்துக்கிட்ட போயிட்டு சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காரு. மணிரத்னம் அவர்களுக்குமே வந்துட்டு அந்த பாம்பே சைடில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றனால வந்துட்டு ஒரு கமிஷனர் கேரக்டருக்கு ஒரு சில சஜஷன் ஐடியாலாம் சொல்லியிருக்காரு. அதுதான் படத்தில் இருக்குது. ஸோ இதை தாண்டி இந்த படம் வந்து அந்த கேரேஜ் செட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்த ஐடியா. ஸோ அதை ஷூட் பண்ணும்போது நாங்கள் 2 நாள் கிட்டத்தட்ட வந்து ஷூட் பண்ணோம். நிறைய ஷாட்ஸ் அதில் வந்து எடுத்தோம். அந்த வாக்கிங் ஷாட் 2 பேரும் சேமாக நடந்து வருவாங்க இல்லையா, அதெல்லாம் கிட்டத்தட்ட 20 டேக்குக்கு மேலே போச்சு அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னார். இதை தாண்டி இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த படத்தை வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணுறதுக்கான ஐடியா ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த படம் வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவலில் தான் வந்து இருக்கும். பார்க்கும்போது நமக்கு அதனோட விஷுவல் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வந்துட்டு படம் அக்டோபரில் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது மட்டும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தான் ஜெயிலர் 2 முடிச்சிருக்காரு, டப்பிங் போர்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர்களோட படத்தில் நடிக்க வேண்டியது இருக்குது. அதோட ஷூட்டிங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அது முடியறதுக்குமே வந்து டைம் ஆகும். அது முடிஞ்சு டப்பிங் போர்ஷன்லாம் ரிலீஸ் வந்து பொங்கலுக்கு தான். ஸோ இதை தாண்டி ரஜினி அவர்கள் இந்த படத்துக்கு அக்டோபருக்குள்ளே வருவாரானா கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் அடுத்த வருஷத்துக்கான தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இடையில இதுக்கான அப்டேட்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் புதுசாக வரப்போகுதுன்னு. அடுத்ததாக அனிருத். ஸோ இப்போ இருக்க மியூசிக் டைரக்டரில் ஹை சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அனிருத் அவர்களை வந்து சொல்லலாம். ஏன்னா அனிருத் அவர்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது அவரோட பாட்டு மட்டுமே காரணம் இல்லை. ஏன்னா அவர் பாட்டில் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஹைப்பு தான். அந்த பாட்டு ஒரு படத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு ஏற்பட்டுருது, அது உண்மை தான். ஸோ அனிருத்துக்கு வந்து இப்போ சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க கோலிவுட் வட்டாரங்களை சொல்கிறாங்க அப்படின்னா 15 crores வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நானியோட பேரடைஸ் படத்தோட அந்த சாங் எல்லாமே கேட்கும்போது அந்த பேரடைஸ்க்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஹைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து அனிருத் அவர்கள் ஒரு படத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த படத்தோட ஹைப்பை தாண்டி அந்த மியூசிக் ஏற்படுத்தக்கூடிய ஹைப்பு அந்த படத்துக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்றனால ஸோ அனிருத் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 crores மேலே கூட வந்து சேலரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே அவர் வந்து தகுதியானவர் தான். அடுத்ததாக அல்லு அர்ஜுன், லோகேஷ் கனகராஜ் படத்துலையும் வந்து பண்ண போகிறாரு. இதுக்கு அதை தாண்டின ஒரு சேலரி இருக்க போகுது அப்படின்னு இப்போ கோலிவுட் வட்டாரங்களில் பேசிகிட்டு இருக்காங்க.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிபி சக்கரவர்த்தியோட ஒரு படம் பண்ண போறாரு, அதுதான் வந்து அடுத்து ஷூட்டிங் போக போறாரு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுதான் இப்போ வரைக்குமே கன்ஃபார்மாக இருக்கு. ஏன்னா அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படின்ற ஒரு காரணம். ஆனால் சிபி சக்கரவர்த்தியோட சூப்பர் ஸ்டார் படம் பண்ண போறதில்ல அப்படின்றதான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான உறுதி. சரி, வேற யார் படம் பண்ண போறாங்க அப்படின்னா அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து கதை எல்லாமே சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த காம்போ தான் வந்து அடுத்ததாக படம் பண்ண போறாங்க. அஸ்வத் மாரிமுத்து தான் சூப்பர் ஸ்டாரோட படம் பண்ண போறாரு. இதுதான் வந்து அஃபிஷியலாக அடுத்ததாக வரப்போற ஒரு நியூஸா வந்து இருக்கு. சரி, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஸ்வத் மாரிமுத்து படத்துல நடிச்சிட்டாரு அப்படின்னா ரஜினி அவர்கள் கண்டிப்பா பொங்கலுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத் மாரிமுத்துக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சதாகவும் வந்து சொல்றாங்க. ஸோ அஸ்வத் மாரிமுத்து அவர்களும் இதுக்கு அடுத்தடுத்த கட்ட வேலைகள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி அஸ்வத் மாரிமுத்து சிம்பு படத்தோட கமிட் ஆயிருந்தாரு. ஸோ இப்போ இந்த படம் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை வந்து கொஞ்சம் அஸ்வத் மாரிமுத்து தள்ளி வைக்கிறாரு. அவர் தள்ளி வைக்கல. ஆக்சுவலாக வந்துட்டு சிம்பு அவர்களுமே ஏஜிஸுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க போய் இந்த படத்தை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம இந்த படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் அஸ்வத் மாரிமுத்து ஃபுல் கான்சென்ட்ரேட்டை வந்து அந்த படத்து மேலே தான் வந்து வைக்கிறாரு. பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து பிளான் பண்றாங்க. ஓவராலா அஸ்வத் மாரிமுத்து தான் இந்த படத்தை பண்றாரு. சரி, இப்போ சிம்பு என்ன பண்ண போறாரு? ஏன்னா அரசன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே அஸ்வத் மாரிமுத்து வந்துட்டு படம் பண்ண போறதில்ல, அவர் ரஜினிக்கு போறாரு. அதை முடிச்சுட்டு தான் இவர் வரணும். இதுக்கிடையில இந்த கேப்ல தானே இந்த படம் பண்றதா இருந்தது. அதாவது அஸ்வத் மாரிமுத்து சிம்புவும் பண்ற படம் தானே இருந்துச்சு. இப்போ சிம்பு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, டியூட் படம் எடுத்தார் இல்லையா கீர்த்தி. ஸோ அவரோட படத்தில் வந்து இப்போ சிம்பு நடிக்க போறாரு அப்படின்னு ஆல்மோஸ்ட் அதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலா யாரும் யார் ஷெடியூலையுமே வந்து கெடுத்துக்கவே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க ஷெடியூலில் கரெக்டாக இருக்காங்க. படமும் சொன்ன டேட்டில் வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம், எதிர்பார்ப்போம். அடுத்ததா வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் இவங்க காம்போல வந்து ஒரு படம் உருவாக போகுது. இதை வந்து சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்ற மாதிரிலாம் டாக் இருந்தது. ஸோ லேட்டராக இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வெளில போயிட்டார். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் இந்த கதையை வந்து மெருகேற்றுங்க அப்படின்ற மாதிரி சொன்னனால சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த கதையில் உடன்பாடு இல்லை, அதனால் வெளில போயிட்டார். வெங்கட் பிரபு வந்துட்டு பிரதீப் ரங்கநாதனை அப்ரோச் பண்ணுறாரு, கென்னை அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்களில் பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கிடையில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் அவர் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ப்ராஜெக்ட்லாம் வந்து தள்ளியெல்லாம் போகல, யாரும் பண்ணாமலாம் போகல, இந்த ப்ராஜெக்டை நாங்கள் வந்து பண்ணுறோம். ஏன்னா வெங்கட் பிரபுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் இதில் வந்து எங்களுக்கே கொஞ்சம் உடன்பாடு இல்லை, அதனால் மறுபடியும் ரீரைட் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த போர்ஷன்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேப்பில் தான் வந்து சிவகார்த்திகேயன் என்ன பண்ணார் அப்படின்னா, சேயோன் படத்துக்கு வந்து போனார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணுறதுக்கான ஒர்க்கிங் ப்ராக்ரஸும் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இதை சொன்னாலுமே கோலிவுட் வட்டாரங்களில் என்ன அடித்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காம்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெங்கட் பிரபுவோட அந்த பட்ஜெட்ன்றது வந்து ரொம்ப ஹையாகவே இருக்குது. சிவகார்த்திகேயனோட அடுத்தடுத்து கால் ஷீட்டும் லைன் அப்பில் இருக்குது அப்படின்றனால இந்த படம் மோஸ்ட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஏன் ப்ரொடியூசர் இப்படி சொன்னாங்க அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் வந்து அப்டேட் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ப்ராஜெக்ட் நடக்குதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு காம்போ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அஜித் அவர்களோட கிளாடியேட்டர் அப்படின்ற ஒரு கிளிம்ஸ் வந்து வந்திருந்தது. ஏன்னா அவரோட F1 கார் ரேஸை பற்றின சில விஷயங்கள்லாம் அதில் இருக்க போது அதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஐடியாக்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. அதனுடைய டைட்டில் கிளிம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து அது ரசிகர்களால் பெருசாக கொண்டாடப்படலை அப்படின்றதான் வந்து ஒரு சின்ன வருத்தம். ஸோ இதுக்கு முன்னாடி அஜித் அவர்களோட படங்களோட போஸ்டரோ இல்லை டைட்டில் கிளிம்ஸோ இந்த மாதிரி வீடியோ எது வந்தாலுமே வந்துட்டு ஃபேன்ஸால் ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த படம் என்னவோ அவங்களுக்கு வந்து பெருசாக ஈர்ப்பு இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரல அப்படின்றதும் வந்து தெரிய வருது. ஏன்னா இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட்டோ இந்த படத்தை பற்றின ஒரு விஷயமோ எதுவுமே வந்து ப்ராப்பராக டீம் சைட்லேருந்து வந்து கன்வே பண்ணல அப்படின்றதான் ரசிகர்களோட ஒரு மனநிலைமையாக இருக்குது. ஏன்னா எப்போ எதை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னே வந்து தெரியல. முன்னதாக வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு படம் வரப்போகுது, இந்த டைமில் வரப்போகுது அப்படின்னு அதுக்கு ஒரு முன்னோட்டமாக வந்து ஒரு டைம் லைனை சொல்லி ஒரு போஸ்ட் எதுனாலும் போடுவாங்க. ஆனால் இப்போ எதுவுமே வந்து போடுறதில்ல. அப்படியே அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால இது ஃபேன் மேடா இல்லை வந்துட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆச்சா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமே அஜித் சார் பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு டைம் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறது ஃபேன்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி ஒன்று ரிலீஸ் ஆகிறதுன்றது வந்து தெரியாமல் போகுது. ஸோ இந்த படத்தை பற்றி இனிமேனாவது வந்துட்டு விட போகிற அப்டேட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் முன்னறிவிப்போட பண்ணுங்க அப்படின்னு ஃபேன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம டீமுக்கு தெரியப்படுத்திடுவோம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வைரல் சினிமாவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்தல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.